ரோட்டில் எத்தனையோ பேர் பிச்சை எடுக்கிறத நம்ம பார்த்துருக்கோம். அவங்க ஏன் பிச்சை எடுக்கிறாங்க? அவங்களும் வயசில் வேலை செய்யாமலாம் இருந்திருப்பாங்க, இல்லை அவங்களுக்கு குடும்பம் குழந்தைங்களாம் இல்லாமலாம் இருக்கும். ஏதோ ஒரு சூழ்நிலைனால அவங்க கைவிடப்பட்டு சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் பிச்சை எடுத்துக்கிட்டு தெரியுறாங்க. இந்த நிலைமை அவங்களுக்கு மட்டும்தான் வரணுமா? முதல்ல இது ஏன் வருது? அது ஒரு டைம் யோசிச்சு பார்த்தீங்களா? நான் கேட்குறேன் ஃப்ரெண்ட்ஸ், இவங்களுக்கு மாதம் 3000 ரூபா வந்தால் இந்த மாதிரி பிச்சை எடுப்பாங்களா? சொல்லுங்கள். இப்போ வயசான காலத்தில் பென்ஷன் எவ்வளோ முக்கியம்? பென்ஷன் முக்கியமா இல்லையா? பென்ஷன் உங்களுக்கு முக்கியமா? உங்களுக்கு வயசான காலத்தில் பென்ஷன் வருமா? சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பென்ஷன் வயசான காலத்தில் வருமா? வந்துச்சுன்னா வரும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ஓகே, சூப்பர், நீங்கள் கரெக்டான ரோட்டில் போய்கிட்டு இருக்கீங்க, வெரி குட். பட் வரலைன்னா நமக்கு ரொம்ப கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போது மாதம் 1000 ரூபா கட்டணம்னா மாதம் 3000 ரூபா வயசான காலத்தில் கிடைக்கும். லைஃப் இவ்வளோ என்ஜாயாக ஜாலியாக இருக்கலாம். யாரையும் நம்பி யாரையும் சார்ந்து நம்ம இருக்க தேவையில்லை. வயசான காலத்தில் நமக்கு பணம் செலவுக்கு இல்லாட்டினா ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப கஷ்டமாயிரும். அதே நம்ம கையில் காசுன்னு ஒன்று இருந்தால் லைஃப் என்ஜாயாக இருக்கும். ஏன்னா வயசான காலத்தில் இன்னைக்கு நம்ம ஒரு சண்டைக்கு லீவுக்கு செலவு பண்ணுற காசு, வாரத்தில் ஒரு நாள் சண்டே, அந்த சண்டைக்கு செலவு பண்ணுற காசு ஞாயிற்றுக்கிழமை அதுவே 1000 2000 அந்த கணக்கில் இருக்குது. வயசான காலத்தில் ஹாலிடே தான், எல்லா நாளுமே சண்டே தான், எவ்ரி டைம். அப்போ ரிட்டைர்மெண்ட்டுங்கிறது நமக்கு பென்ஷனோடு அமைஞ்சிச்சுன்னா வாழ்க்கை சாகிற வரையும் சந்தோஷமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். புரிஞ்சுக்குங்க, நம்ம எதை தேர்ந்தெடுக்கிறோன்னு இன்னைக்கு நீங்கள் முடிவு பண்ணுறதா இருக்குது.